Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ 7th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் பார்க்க போறோம். ஹிட்ஹா அப்படிங்கற ஒரு ப்ரோஸ் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ப்ரோஸ். And one more thing, நம்ம வந்து ப்ரோஸ்ல வந்து ஒவ்வொரு தீம் பேஸ்ல இருக்கும். நார்மலாவே ஒவ்வொரு தீம் பேஸ்ல இருக்கும். இதுல வந்து பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஸ்பெல் கிராமர் அந்த மண்டே மார்னிங் எல்லாமே ஒரு யாரமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டோரினா கூட நம்ம லைன் பை லைனாக ரீட் பண்ணி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் 3 செக்ஷன் இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் இந்த இனி வரக்கூடிய காலங்களில் 3 செக்ஷனையும் ஒரே வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஏன்னா அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணதுனால அவங்களுடைய ஆசைக்காகவும் நம்ம போர்ஷன் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 செக்ஷனையும் ஒரே டைம்ல கொடுக்குறோம். அண்ட் புக் பேக் வந்து தனியா கொடுத்துடலாம். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். புக் பேக் வேற ஏதாவது நம்ம கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அது நம்ம தனியா கொடுத்துடலாம். இப்போ நம்ம லெசனுக்குள்ள போலாம். இந்த லெசன் பாத்தீங்கன்னா ஹித்ஹா இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல், முஸ்லீம் ஃபெஸ்டிவல் பா. நம்ம எப்படி தீபாவளி பொங்கல் செலிப்ரேட் பண்றோம்ல அத மாதிரி ஹித்ஹா இஸ் ஒரு ஃபங்க்ஷன். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு பையனை பத்தி தான் இருக்கும். அந்த பையன் அவன் குட்டி பையனா இருந்தாலும் அவன் எப்படி நல்ல பையனா இருக்கான், அவன் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றான் அப்படிங்கறத மீன் பண்ணி தான் இருக்கும். பார்க்கலாம். செக்ஷன் 1க்கு போலாம். How wonderful and beautiful was the morning of it. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world very happy. அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாகவும் அந்த ஈத் மார்னிங் இருக்கு. த ட்ரீஸ் லுக்டு கிரீனர். ட்ரீ வந்து பச்சை பசேல்னு இருக்கு. அந்த களமே இந்த ஃபீல்ட் ஆஃப் மோர் ஃபெஸ்டிவ் மூட்ல இருக்கு. ஸ்கை ஹேட் அ லவ்லி பிங்க் க்ளோ. அதாவது பிங்க்ல க்ளோவா இருக்கு. சன் சீம்டு பிரைட்டர். சன் வந்து ரொம்ப பிரைட்டரா இருக்கு. அண்ட் டாஸ்லிங் தேன் பிஃபோர் டு விஷ். அப்படின்னு டாஸ்லிங்னா என்னன்னா பிரைட்டரா, ரொம்ப பிரைட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. அந்த ஃபங்க்ஷன் டைம்ல நமக்கு எப்படி இருக்கும் அததான் சொல்லியிருக்காங்க. The village was filled with excitement. Everyone was up to early to the go to the Hidha. Hidha அப்படிங்கிறது அந்த அவங்க மசூதியில போய் ஸ்ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா, அதுதான். The boys were more excited than the others. பொதுவாகவே ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம பெரியவங்களை விட சின்ன குழந்தைங்களுக்கு தானே இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி they had been talking about in all the time. Finally they had come. அதை திங்க் பண்ணிட்டே இருக்காங்க, எப்போ வரும்னு. அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்துருச்சு. அண்ட் நவ் தே வேர் இம்பேஷண்ட். அந்த ஃபங்க்ஷன் வந்து இம்பேஷண்ட்னா அது அமைதியா இருக்குது. ஃபங்க்ஷன் வந்துருச்சு இல்லையா. ஸோ நவ் தே வேர் இம்பேஷண்ட். They were taking their treasure out of their pockets, counting and recounting it before it putting it back. Muhammad counted 1, 2, 10, 12. He got 12 coins. அதாவது அந்த ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மசூதில போய் ப்ரேயர் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இதா வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு வெளியில வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த பசங்களும் ரொம்ப ஈகரா இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து முகமது என்ன பண்றான்னா அவனுடைய பேக்கெட்ல உள்ள சேவிங் மணியை கவுண்ட் பண்றான். அவன் எவ்வளவு காயின்ஸ் வச்சிருக்கான்? 12 காயின்ஸ் வச்சிருக்கான். மொஷின் had 1, 2, 3, 8, 9, 15 coins. மொஷின் எவ்வளவு காயின்ஸ் வச்சிருக்கான்? 15 coins. With this money they would buy countless things, toys, sweets, paper, pipes, rubber balls and much more. இதெல்லாம் வந்து நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க. The happiest of the boy was Hamid. இதுல ரொம்ப ஹாப்பியா இருந்த பையன் பேர் என்ன பேர் அப்படின்னா ஹமீத். The hero of the story அப்படின்னு சொல்லலாம். He was only 4, thin and poorly dressed. அதாவது அவன் வந்து ஒரு 4 காயின் தான் வச்சிருக்கான். அவனை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பூவரா இருக்கான். Last year his father has died of cholera. Then his mother also died. லாஸ்ட் இயர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவனுடைய அப்பா இறந்திருப்பாங்க. காலராவால அவங்க அப்பா இறந்திருப்பாங்க. அவங்க அப்பா இறந்த உடனே அவங்க அம்மாவும் இறந்துருவாங்க. From then Hamid lived with his old granny Amina and was happy as a lark. அதாவது அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிருவாங்க. அதனால அந்த பையன் என்ன பண்ணுவானா அவனுடைய பாட்டியோட வளர்ந்து வருவான். அந்த பாட்டியோட பேர் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமினா. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy. அதாவது அவனுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்துருவாங்க. அவன் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கான். அவன்கிட்ட போய் உங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க அப்பா வந்து
வெளியூரில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அம்மா வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னா உனக்காக அல்லாஹ் கிட்ட போய் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வர போயிருக்காங்க அப்படின்னு. அது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹமீட் had no shoes on his pads. The cap on his head was soiled and tattered. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. அவங்க பாட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அப்பா போயிருக்காங்க, அல்லாட்ட இருந்து நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்காக தான் வந்து அவங்க அம்மா போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால அவன் வந்து கண்டிப்பாக அவங்க நிறைய திங்ஸோட திரும்பி வருவாங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கான். அண்ட் தென் ஹி வுட் ஹவ் மோர் தென் முகமது, மொசின், நூரே அண்ட் சாமி. அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கள விட நான் தான் நிறைய வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹமீட்ஸ் கிரானி ஆமினா வாஸ் வெரி சேட். It was she did not have even handful of grain. If only her son were there, it would have been different kind of feed. Hamid went to his grandmother and said, Granny, I will be the first to get back. Don't worry. Amina was worried. Other boys were going out with their fathers. How she left him go to the fair all by himself. அதாவது என்னன்னா அவனுடைய பாட்டிக்கு வந்து ரொம்ப வருத்தம். ஏன்னா எப்பவுமே அவனுடைய பையன் இருப்பான். இந்த தடவை வந்து அவளுக்கு ஒரு கையளவு கூட என்ன, கைப்பிடி அளவு கூட என்ன இல்லை, தானியம் இல்லை. எதுக்காக தானியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு வந்து எந்த தானியமும் இல்லை. ஆனால் கூட அந்த பையன் வந்து வருத்தப்படாமல் கிராணி நான் வந்து இதான் ஃபங்க்ஷன், நான் இங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு. எல்லாருமே அவங்கவுங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க. பட் இவன் வேற ரொம்ப குட்டி பையனாக இருக்கானா. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், ரொம்ப தைரியமா நான் போயிட்டு வந்துடுறேன் பாட்டிமா அப்படின்னு சொல்லுவான். ஹமீட் லெஃப்ட் வித் அதர் பாய்ஸ். ஹமீட் வாஸ் லைக் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். அதாவது என்ன பண்ணுவான், ஹமீட் வந்து லெஃப்ட் வித் த அதர் பாய்ஸ், ஹமீடை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஹமீத் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு மரம் அடியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். தே ran on ahead of the elders and waited them under a circle. They reached the suburbs on the town. Suburbs அப்படின்னா அந்த அவுட்லைங் ஏரியா வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கடந்துருவாங்க. On both sides of the road were big houses of the rich. In the gardens mango and lychee trees were full of fruits. அந்த போன வழியில வந்து என்ன இருந்தது அப்படின்னா ஃபுல்லாவே பெரிய பெரிய வீடுகள் இருந்தது. ரொம்ப லிச்சி ட்ரீஸ், மேங்கோ ட்ரீஸ் எல்லாம் இருந்தது. Then they come across the stores of sweet vendors, all decorated so gaily. அதாவது வந்து அது ஃபங்க்ஷன் டைம்ல இல்லப்பா, ஃபங்க்ஷன் டைம்ல வந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் filled up in heaps like mountains. அது எப்படி இருந்ததா பார்க்க ரொம்ப மவுண்டைன் மாதிரி இருந்ததா. சரியா, இந்த இப்போ செக்ஷன் 1ல இவ்வளோதான். நம்ம செக்ஷன் 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்ளோசரி அண்ட் ஒன் மோர் திங். இதில் க்ளோசரி முடிச்சுட்டு செக்ஷன் 2 செக்ஷன் 3 பார்க்கலாம். புக் பேக் ஆன்சர் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வரும். ஓகே அப்போ ஏன்னா இப்போ புக் பேக்கே நம்ம ஆட் பண்ணோம்னா மோர் தென் 20 minutes ஆயிரும். தென் இட் வில் டேக் மோர் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ லாஸ்ட் யுவர் அப்பைட். அதாவது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் இழந்துருவீங்க. அதுக்காக தான். சரியா, டேஸ்லிங் அப்படிங்கிறது என்னன்னாப்பா எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், அதை தான் சொல்லுவோம். டேட்டர்ட் அப்படின்னா டான், கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். டான் அப்படி. சபர்ப்ஸ் அப்படின்னா அவுட்லைங் ஏரியா தான் என்ன சொல்லுவோம்னா சபர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கெய்லி அப்படின்னா பிரைட் கலர்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெய்லின்னு சொல்லுவோம். சரியா, அதுக்கு முன்னாடி டூ யூ நோ பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லப்பா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்கலாம். There are 109 members in Marapanhalli Lakshmaya family who lived in Karnataka's Kolar district. அதாவது கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 109 பர்சன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்காங்களா. இட் இஸ் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபியூ பியூர்லி ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இன் இந்தியா. அதாவது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டு இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலிலாம் பார்க்குற முடியறதே இல்லை. நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் இப்போ ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது ஒரு பெரிய ட்ரபிள். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வேறு வேறு இடங்களில் வேலை பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்குன்னு சில பிஸ்னஸ், அவங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இருந்துமே கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்டில் வந்து 109 ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரே இடத்துல வசிக்கிறாங்களாம். அதை தான் கொடுத்துருக்காங்க. 85 members of this massive family live under a single roof that spans 20 rooms. அங்கே எவ்வளோ இருக்குது, 20 rooms இருக்குது. The other 24 live in the fields of next to the house. பார்த்தீங்களா, இதை தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு டூ யூ நோ பார்ட்ல இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா, அடுத்து பார்க்கலாம். Soon the roads began to get crowded. Some people were on tongas and ekkas, some in motor cars, all wearing perfumes, all bursting with excitement. அதாவது அந்த ரோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. நிறைய பேர் மோட்டார் காரில் வந்திருந்தாங்க. விலை உயர்ந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்த விட முக்கியம் எல்லார் கண்ணிலையுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. சரியா, the children were calm and content a lot.
For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood up and gaped with a wonder. அதாவது நம்ம ஜென்ரலாக வீட்டில் வேலை ஸ்கூலு டியூஷன் அப்படின்றதுக்கும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் நிறைய மக்களையும் நல்ல பிரைட்டஸ்ட் லைட்ஸையும் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. அட் த லாஸ்ட் த இதா கேம் டு இன்டு வியூ. there were row upon the row worshipper as far as they could see. newcomers lined themselves became the one already is there. அதாவது வந்து அவங்க லைன் பை லைன், நம்ம கோயிலுக்கெல்லாம் போனால் லைன் பை லைனாக தானே சாமி கும்பிடுவோம். ஸோ அதை மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. The prayer was over. Men embraced with each other. They descended on the sweet toy vendors, rose like an army moving attack. அதாவது போயிட்டு எதை முடிக்கிறாங்க, ப்ரேயரை முடிக்கிறாங்க. ப்ரேயரை முடிச்ச உடனே they descended on the sweet and toy vendors, rose like an army moving to attack. அதாவது என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ரேயர் முடிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆர்மி பீப்புள் வந்து அட்டாக் பண்றதுக்கு எடுப்பாங்களா, அது மாதிரி எல்லாருமே ஸ்வீட் ஷாப்க்கு, அந்த பொம்மை ஷாப்க்கு எல்லாரும் போறாங்க. சரியா? அடுத்து பாருங்க. And there was merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Muhammad and Mohsin and Noore and their other boys mounted the horse and camels. ஒன்னும் இல்லப்பா, ராட்னம் இருக்குல்ல, அந்த ராட்னத்துல வந்து எதெல்லாம் இருந்துதான், எலிஃபென்ட்ஸ், ஹார்சஸ், கேமல்ஸ் அதெல்லாம் இருந்துதான். Hamid watched them from a distance. All he had were 3 paisas. He could not part with a third for his treasure for the miserable rounds. எல்லாருமே வந்து போயிட்டாங்க, ஒவ்வொரு பைசா கொடுத்து 25 roundsக்கு. ஆனா ஹமீட் வந்து என்ன பண்ணா, வாட்ச் மட்டும் தான் பண்ணான். All he had were 3 paisas. He could not part with the third of his treasure and few miserable rounds. They were soon done with their rides. There it was time for toys. There was a row of stalls, one side with the kinds of toys, soldiers, milkmaids, king, ministers, water carriers, washer, women and holy men. அந்த டாய்ஸ்ல வந்து என்னென்ன வகையான டாய்ஸ் எல்லாம் இருந்ததா, சோல்ஜர் டாய்ஸ், மில்க்மேட் டாய்ஸ், கிங் டாய்ஸ், மினிஸ்டர் டாய்ஸ், அந்த மாதிரி டாய்ஸ்லாம் இருந்ததா. முகமது bought a policeman in khaki with a red turban on his head and gun on his shoulder. முகமது வந்து என்ன பண்றா அப்படின்னா, ஒரு போலீஸ் டாய் வாங்குறா. அந்த போலீஸ் டாய்ல என்ன எப்படிலாம் இருக்கு, ரெட் டர்பன் ஆன் ஹிஸ் ஹெட் இருக்கு. அடுத்து மோசின் bought a water carrier while Nooril got a lawyer. மோசின் வந்து வாட்டர் கேரியர் வாங்குறான், நூரில் வந்து என்ன பண்றான், லாயர் பொம்மையை வாங்குறான். Those toys cost 2 paisas each. அந்த டாயோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பைசா. Hamid had only 3 paisas. How he could buy such expensive toys? ஆக்சுவலாக அந்த பையன் கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 பைசா தான் இருக்குது. அவனால் அந்த டாய்ஸை வந்து வாங்க முடியல. If they dropped out his hand, they would be smashed to bites. If a drop of water fell on them, the color would run. அதாவது அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இது லைட்டாக கீழே விழுந்தாலும் உடஞ்சிரும், இதில் ஒரு சொட்டு தண்ணி பட்டாலும் அது என்ன பண்ணிடும், அதோட தண்ணி வந்து குறைஞ்சு, அந்த தண்ணி வந்து fad ஆயிடும். After the toys it was sweet. Someone bought sesame seed candy, others gulab jamuns or halwa. அப்புறம் ஸ்வீட் ஷாப் வந்துடுறாங்க. ஸ்வீட் ஷாப் வந்து என்ன பண்றாங்க, சீசேம் சீடு, கேண்டி, குலாப் ஜாமுன், ஹல்வா அப்படின்னு எல்லாமே வாங்கி சாப்பிடுறாங்க. They smacked their lips with relish. Only Hamid was left out. அப்பவும் ஹமீத் மட்டும் தான் எதுவுமே சாப்பிடல. சரியா? ஏன் சாப்பிடலன்னா அடுத்த செக்ஷன்ல இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்கலாம். கேப்ட் அப்படின்னா மீனிங் என்னப்பா, ஸ்டார்ட், அதுதான் மீனிங். சரியா? அடுத்து ஸ்மாக்ட் யுவர் லிப்ஸ் அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் யுவர் லிப்ஸ் நாய்ஸ்லி டு ஷோ என்ஜாய்மெண்ட். அதாவது நம்மளோட என்ஜாய்மெண்ட்டை வந்து மூடி திறந்து காமிக்கிறது. சரியா? ரிலீஸ்ட் அப்படின்னா என்ஜாய் ஆர் டுக் ப்ளஷர் இன் த டேஸ்ட். அதாவது நம்மளோட ஒரு டேஸ்ட்டை வந்து என்ஜாய் பண்ணும்போது அனுபவிக்கிற ஒரு மூமெண்ட்டை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து செக்ஷன் 2. இப்போ செக்ஷன் 3 போகலாம். செக்ஷன் 3யும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு வந்து அந்த இதோட ஸ்பெஷல் சொல்லியிருப்பாங்க, அடுத்து அந்த ஸ்வீட் ஷாப் அதோட ஸ்பெஷல் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட் டு த ஷீட்ஸ் பார்க் தேர் வேர் ஃபியூ ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஷாப். இந்த ஷாப்பெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பார்க்கறான்னா, ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ், அதாவது இந்த சமையலற ஜாமான்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த ஸ்டோர்ஸையும் ஜுவல்லரி ஷாப்பையும் வந்து என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. The boys were not interested in anything there. அதாவது அதுக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்லையா. ஸோ அதனால வந்து அவன் என்ன பண்றான்னா அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுறான்னா அந்த பசங்க வந்து வெளியில போயிடுறாங்க. ஆனா பட் so they walked ahead except Hamid. பட் ஹமீத் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா அந்த இடத்த விட்டு போகல. It occurred to Hamid that his granny did not have pair of tongues. Cooked each time she cooked chapatis, the iron pan burned her hands.
அதாவது என்ன அப்படின்னா ஒரு இடுக்கியை பார்க்குறான். அந்த இடுக்கியை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுறான்னா, பேசாமல் நம்ம பாட்டிக்கு வந்து இதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன் அவங்க பாட்டிக்கு இதை வாங்கிட்டு போகணும்னு யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் அவங்க பாட்டி வந்து சப்பாத்தி சுடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்களாம், கையை வந்து சுட்டுக்கிறாங்க. அது வந்து அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஷி வுட் நெவர் அகைன் பர்ன் ஹர் ஃபிங்கர்ஸ். இப்போ நம்ம வந்து டங்ஸ் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவளுடைய கை வந்து புண்ணாகாது. இட் வுட் பி ரியலி யூஸ்ஃபுல் திங் to have in the house. So Hamid stopped to look a pile of tongues at the hardware shop and asked the shopkeeper, how much for this pair of tongues? The shopkeeper looked at him and replied, it's not for you. அவர் என்ன யோசிச்சிட்டாரு, இவன் குழந்தையா இருக்கான், இது வந்து எதுக்கு அவனுக்கு பயன்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன யோசிச்சிட்டாரு, இது உனக்கு கிடையாதுன்ட்டாரு. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? இது வந்து சேலுக்கா நான் இல்லையா அப்படின்னு. இது சேலுக்கு தான், ஆனால் இது உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து இல்லை கேட்குறான், இதோட அமௌண்ட் என்னன்னு கேட்குறான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 6 பைசான்னு சொல்றாரு. ஹமீத் ஹார்ட் சாங்ஸ், அவனோட ஹார்ட் வந்து கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டெல் மீ தட் த கரெக்ட் பிரைஸ். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லீவ் இட். ஓகே, நீங்க வந்து கரெக்டான பைசாவை சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்றாரு, இது வந்து 5 பைசா, வேணும்னா வாங்க, வேணாட்டி இடத்த கிளப்பு அப்படின்னு நம்ம பொதுவாக கடையில எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. Hamid said, will you give it me for 3? Then he walked away, afraid the shopkeeper would scream at him. But the shopkeeper did not scream. On the contrary, he called him Hamid back and gave him pair of tongues. Hamid harried its shoulder as if were gun to show it to his friend. Mazun laughed and said, are you crazy? What will you do with the tongues? Hamid flung the tongues on the ground, replied, try and throw your water carrier on the ground, it will break. அதாவது என்ன பண்ணா, 5 பைசாக்கு 5 பைசான்னு சொல்றவனே அவனுக்கு ரொம்ப சேடாயிரான். அவன் 3 பைசாக்கு தருவீங்களான்னு கேட்கறான். தர முடியாது, வேணும்னா எடுத்துட்டு போ, இல்லைன்னா நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் வச்சுட்டு போயிடுறான். திருப்பி அந்த கடைக்காரர் அவனை கூப்பிட்டு அதை கொடுத்துட்றாரு. அதை வந்து அவன் என்ன பண்றான், ரொம்ப நல்லா அழகா ஷோ ஆஃப் பண்றான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. பட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் விளையாட்டு பொருளா, இது எதுக்கு நீ வாங்குற, இதனால உனக்கு என்ன யூஸ், யூ ஆர் கிரேசி, உனக்கு என்ன பைத்தியம், ஆர் யூ மேட், அந்த மாதிரிலாம் நிறைய சில்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்றான், இவனோட வாட்டர் கேரியரை தூக்கி போடு, இது உடஞ்சிரும். அதே சமயத்தில் உன்னோட கன்ல வந்து ஏதாவது தண்ணி கிண்ணி பட்டுச்சு அப்படின்னா அது என்ன ஆயிடும், அதுவும் ஷேட் ஆயிரும். ஆனால் எது வந்து உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதுதான் அப்படின்னு. எப்படி அப்படின்னு அவன் சொல்றான் பாருங்க. why not, replied Hamid, place them across your shoulder, it is a gun. உன்னோட ஷோல்டர் கடையில் வச்சனா இது கன் மாதிரி இருக்கும். கேரி them in your hands and it's like a musical instruments carried by singing marks. My tongues are like a tiger among toys. அதாவது அவன் என்ன சொல்றான், இதை வந்து கையிடுக்குகளுக்குள்ள வச்சுக்கிட்டா இது வந்து ஒரு கன் மாதிரி இருக்கும், இந்த வந்து டாய்க்கெல்லாம் புலி மாதிரி அப்படின்னு சொல்றான். சாமி who had bought tambourine asked him, will you exchange them for tambourine, it is worth 8 paisas. But Hamid would not. The pair of tongues won everyone over to this side. But 11 the village was again filled with excitement. அதாவது வந்து டாம்பரின் அப்படிங்கிறது இதில் என்னன்னாப்பா, அது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அவனோட ஃப்ரெண்டு சாமி என்ன சொல்றான், நீ இதை வச்சுக்கிட்டு எனக்கு அதை தரியா, இதுதான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவன் இல்லை நான் தரமாட்டேன்னு சொல்றான். அடுத்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அதுவும் அந்த வில்லேஜ் திருப்பி ஏதோ மூடுக்கு போயிடும். அவன் என்ன பண்றான், அவங்க பாட்டியே பார்க்குறான். All those who had gone far were back at home. Hamid too returned home. As he heard his voice, Gramin Amina ran out of the house, picked him up and kissed him. Suddenly she noticed tongue in his hand. Where did you find these tongues? I bought them. How much did you pay for them? 3 paisas. You are a stupid child. It is almost noon and you haven't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than this pair of iron tucks? அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு அறிவு இல்லையா தம்பி, நீ எதுக்கு இதை போட்டு வாங்கினா, உனக்கு ஏதாவது பிடிச்ச ஸ்நாக்ஸோ இல்லை உனக்கு பிடிச்ச விளையாட்டு ஜாமானோ ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு. உடனே அவன் சொல்லுவான், நான் எப்போவுமே உங்களை பார்ப்பேன், நீங்கள் சப்பாத்தி சுடும்போதெல்லாம் உங்கள் கை வந்து சுட்டு புண்ணாகிட்டு இருக்கும், எனக்கு விளையாடுறதுக்கு தேவையானதை விட எனக்கு வந்து உங்கள் கை சுடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்க பாட்டிமா என்ன பண்ணுவான்னா, அவனை இறுக்கி ஹக் பண்ணி அவனை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவா. ஆக்சுவலாக இது ஒரு குட் ஸ்டோரி. இது வந்து 7th ஸ்டாண்டர்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற பேசிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இதான் ஸ்டோரியோடைய, இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஸ்டோரிப்பா. அந்த ஸ்டோரி எழுதினவங்க இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்ஷி பிரேம்சந்த். இதை டிரான்ஸ்லேட்டட் அண்ட் அடாப்டட் பை உமா ராமன். சரியா, உமா ராமன்
இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கேரக்டர்ஸ் பேர், அந்த பைசா பேர், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த க்ளோசரி இதெல்லாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பார்க்குறதுக்கு 20 மினிட்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதை ஒன்ஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கை ரீட் பண்ணுங்கள், இல்லை வீடியோ ஓட விட்டுட்டே புக்கை ரீட் பண்ணுங்கள். ஏன்னா லைன் பை லைனாக தான் ரீட் பண்ணி நம்ம மீனிங் சொல்லியிருக்கோம். ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். அண்ட் ஒன் மோர் திங், இனிமேல் நிறைய பேர் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டீங்க. இனிமேல் பவர் பேக்காக வீடியோஸ் வரும். நல்ல நல்ல வீடியோஸ், நல்ல நல்ல கண்டென்ட் வரப்போகுது. நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 25 30 அவுட் ஆஃப் 30 கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா படிங்க. ஆல்வேஸ் motivate yourself and your friends also. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா give 1 like. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக், இப்போ எனக்கு ஒரு லைக் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட அடுத்தடுத்து வீடியோஸ் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.